சந்தங்கள், ஓசைகள், ஒலிகள், அதை வந்து இசைக்கேற்ற மாதிரி எங்கே பிரிக்கிறது, எங்கே சேர்க்கிறது, எப்படி நீட்டுறது என்ற ஒரு விஷயத்தில் மற்ற எல்லாரையும் விட இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு தன்மை ஒன்று. முரளி, கண்ணன் மாஸ்டர் இதை விட இது நெருக்கமானது. ஆனால் கண்ணன் முரளின்றதுக்கு ஒரு விசேஷமான தொடர்பு ஒன்று இருக்குது, ஒரு ரைமிங் ஒன்று இருக்குது, அந்த தமிழ்லேயே ஒரு சந்தம் ஒன்று இருக்குது. ஆரம்ப கால வாழ்க்கை சகோதரர்கள் இந்த இசைக்குள்ளே வந்த விதம், அங்கால கிட்டார் கிளாஸ் நடக்கும், இந்தியாவில் ஓகன் கிளாஸ் நடக்கும். நாங்கள் குசினிக்கு இருந்து அம்மாவோட சாப்பிட்டு கொண்டிருப்போம். அது நாங்கள் பிறந்ததுலேருந்தே அது. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்து பார்த்த உங்களுடைய அப்பா என்றதை தாண்டி கண்ணன் மாஸ்டர் எவ்வளவு இந்த துறையினுடைய உயரங்களுக்கு வர்றது கஷ்டம். இப்போ நாங்கள் வெறுஞ்சட்டிக்கெல்லாம் கணவாயோ விட்டே ஒடுக்கிறார். அப்படி கண்ணன் மாஸ்டர் தன்னுடைய சட்டிக்குள்ளே நிறைய தேடிக்கொண்டார். எவ்வளோ பிடித்தமான சாக்கில் அவிச்ச விட்டு அதுன்ற வாசமும் டேஸ்ட்டும் வேறு, உடவேக்கில் அவிச்ச விட்டு, வேட்டி துணியில் அவிச்ச விட்டு. ஈழத்து பாடல்களுக்கு இசையமைக்கிற அந்த சந்தர்ப்பம் எப்படி வந்துச்சு? உங்களுக்கு கண்ணால் பார்த்து அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஏன் இந்த பாட்டு இப்படி இருக்குது, இதில் மியூசிக் இந்த இதுகளை இப்படி இருக்குது, இந்த பாட்டு ஏன் இப்படி இருக்குது? அப்போ இதை நான் எங்களோட அப்பாவோட இருக்கிற என்னட்ட அப்பா எனக்கு வந்து அந்த நேரத்தில் அப்பாவோட கதைக்க போகிறேன். இசைத்துறை ஒவ்வொரு பக்கம் ஒரு துறை உங்களுக்கு எதுவாக இருக்க பிடிக்கும்? கலை என்பது திரவத்தன்மை. அது நெகிழும், வளையும், ஓடும், உருளும், பிறலும், பாயும், சீரும் எல்லாம் செய்யும். அப்பா அவ்வளோ பரபரப்பாக இயங்கினார், நீங்கள் எவ்வளோ பரபரப்பாக இப்போ இயங்குறீங்க? ஒரு டீமாக இயங்குறது, ஒத்துழைக்கிறது, ஒத்துழைப்பை கொடுக்குறது, ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்கிறது, ரெண்டும் இருக்குமா இருக்குல்ல. இது அவைகள்கிட்ட இருக்குது, உடையாமல் மிக நீண்ட கால வருஷம். வாரமாக வந்து ஒவ்வொரு விதமான சாப்பாடு போனாலும் என்ன செய்யறாங்க, கீரை போட்டு அந்த இந்த விஷயம் வராது, மரக்கரை சாப்பிட்டவங்க சொல்லி ஒரு பேர். சரி, அதனால வந்து கடலில் சுழியோடி அப்படியே அள்ளி கொடுத்துட்டேன். அப்படி மொத்தமாக பிடிக்க போகிறான். சரி, இப்போ சுழியோடி ஒரு மாதிரி கனவா கொண்டு வந்து அதை பக்குவமாக ஒரு அம்மாவோட கையால் காய்ச்சி அவிச்சு அப்படியே புட்டோட வந்து சாப்பிட்டுட்டு சொல்லுவோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இது நக்கீரன் சபையில் புட்டு கதை பிரமுகர்களுடைய அறியப்படாத பக்கத்தை கேள்வது நிகழ்ச்சியின் நோக்கம் ஈழத்து ஆளுமை வரலாற்றில் இருந்து ஆளுமை அந்த தொடரில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பேர் இசை பக்கமாக இருந்தாலும் சரி, இந்த அடையாள பக்கமாக இருந்தாலும் சரி, கண்ணன் மாஸ்டர், முரளி அண்ணா, இந்த ரெண்டு பேருடைய பேர் வந்து இந்த ஈழத்து இசை மரபை பொறுத்தவரையில் தவிர்க்க முடியாத பேர். இப்போ கண்ணன் மாஸ்டர் கொஞ்சம் உடல்நல குறைவாக இருக்கு. சரி, இப்போ முரளி அண்ணா கூட்டிடுவோம். பொண்ணு வந்து ரெண்டு பேர்ட்ட கதையும் கதை. சரி, வணக்கம் முரளி அண்ணா. வணக்கம். கண்ணன் மாஸ்டர் அதே மாதிரி தான் முரளி அண்ணா. ஆனால் முரளி அண்ணாண்ட பேர் வந்து கன பேருக்கு முரளி அண்ணாண்ட தான் இந்த துறையில் தெரியும். சத்யன் கோபாலகிருஷ்ணன் இந்த பேர் வந்து சத்யன் போறவர் சத்யன் கோபாலகிருஷ்ணன் தான் இசை அமைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டா வந்து யார் அது யாழ்ப்பாணத்துக்கு. ஆனால் முரளி அண்ணா டாக்டர் எல்லாருமே பிடிக்கிறார். முரளி, கண்ணன் மாஸ்டர் இது எவ்வளவு இது நெருக்கமான பேர்? உண்மையாக என்னை பொறுத்த மட்டும் எனக்கும் கண்ணன் முரளி என்ற பெயர் தான் எனக்கு கூட விருப்பம். ஏன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. இப்போ சத்யன் கோபாலகிருஷ்ணன்றது ரெண்டும் வேறு ஒரு தொடர்பு இல்லை, அதுக்குள்ளே வேறு கருத்துக்களோடு இருக்கிற பேர். ஆனால் கண்ணன் முரளின்றதுக்கு ஒரு விசேஷமான தொடர்பு ஒன்று இருக்குது, ஒரு ரைமிங் ஒன்று இருக்குது, அந்த தமிழ்லேயே ஒரு சந்தம் ஒன்று இருக்குது கண்ணன் முரளின்றதில். அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. என்னென்னா கிருஷ்ணர்கிட்ட கையில் இருக்கிற புல்லாங்குழலுக்கு பேர் முரளி. அப்போ கிருஷ்ணர் இல்லாமல் புல்லாங்குழல் இல்லை, அது ரெண்டுமே ஒரு அவதாரம், ஜாயிண்ட் தொடர்பு உள்ள ஒரு அவதாரம். அப்போ அந்த வகையில் கிருஷ்ணர் அவர்கிட்ட கையில் இருக்கிற புல்லாங்குழல், அதே போல் கண்ணன் அந்த புல்லாங்குழலுக்கு பேர் முரளி. அப்போ கண்ணனுடைய கையில் இருக்கிற புல்லாங்குழலுக்கு பேர் முரளி. அப்போ அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறபடியால் எனக்கு அந்த பேரில் ஒரு அந்த பேரை கேட்ட மாதிரி இசைக்கு அதிகமாக வந்து விட்டது. அதெல்லாம் கனவாய்க்கு அது இன்றைக்கு முழுக்க அம்புட்டது முழுக்க ஆம்பளை கடை. சரி, முரளியில் வெளியில் வந்து இப்போ ரொம்ப இசைத்துறை சார்ந்தவர், நீங்களும் பாதிய தளத்தில் பயணிக்கிறீர்கள். ஆரம்ப காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் இருக்குது. ஏன்னா வெளியில் வந்து இசையோடு இருக்கக்குள்ள வந்து நல்லா இருக்கு பாட்டு, இவர் செஞ்சால் நல்லா இருக்கும் என்று சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அந்த குடும்பத்துக்குள்ள இருந்து வளர்றதுன்றது ரொம்ப சிக்கலான விஷயம். ஆரம்ப கால வாழ்க்கை சகோதரர்கள் இந்த இசைக்குள்ளே வந்த விதம் எப்படி இருந்தது? சாப்பிடுங்களே பேசலாம். நாங்கள் இசைக்குள்ளே வந்து எதேச்சையாக அல்லது ஒரு நோக்கத்தோடு நாங்கள் அதுக்குள்ளே வேற இல்லை. இப்படி தான்
இதே போல தான் எங்களோட சாப்பாடும் வாழ்க்கையும் இசையும். சாப்பிட்டு கொண்டு இருக்கிற போலே இருக்கைக்குள்ளேயே சங்கீதம் கேட்டுக்கொண்டிருக்கும், மெல்லிசை கேட்டுக்கொண்டிருக்கும். பக்கத்தில் ஹோலுக்குள்ளே டான்ஸ் நடந்து கொண்டு இருக்கும், டான்ஸ் வகுப்பு நடக்கும். தங்கச்சி டான்ஸ் கிளாஸில் இருப்பா, ஒரு 25 பிள்ளைகள் நிற்குங்க. அங்கால கிட்டார் கிளாஸ் நடக்கும், இங்கால ஓகன் கிளாஸ் நடக்கும். நாங்கள் குசினிக்கே இருந்து அம்மாவோட சாப்பிட்டு கொண்டிருப்போம். அது நாங்கள் பிறந்ததுலேருந்தே அது எங்களுடைய சேர்ந்து வந்த உண்டு. அப்போ அங்கே அப்பாவோ வர்ற மற்ற டீச்சர்ஸோ, மியூசிக் டீச்சர்ஸோ, டான்ஸ் டீச்சர்ஸோ படிப்பிக்கிறத அப்படியே எங்களுக்கு காதுக்குள்ளே விழுந்து கொண்டிருக்கும். இப்போ எனக்கு டான்ஸ் சம்மந்தம் இல்லை, ஆனாலும் நான் டான்ஸ் 4th grade வரைக்கும் படித்தேன். ஏன்னு சொல்லிச்சுன்னா அங்கே கிளாஸ் நடக்குது. அப்போ அங்கே வீட்டில் கிளாஸ் நடந்ததுன்னா அங்கே நான் கிட்டத்தட்ட அந்த 4th grade வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே முடிச்சுட்டேன். என்னென்னு சொல்லிச்சேன்னா நீங்கள் படிச்சிட்டீங்க, காசு கேட்டாங்க. ஏன்னா அங்கே அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த 1st grade, 2nd grade, 3rd grade, 4th grade ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருக்கும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வகுப்பு நடக்கும். அப்போ நான் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக வீட்டுக்குள்ளே இருந்து கேட்பேன். அப்போ அப்படி எங்களுக்கு வந்து இயல்பாகவே அது காதுக்குள்ளே எந்த நேரமும் விழுந்து கொண்டு இருந்தபடியால் நாங்கள் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு மற்ற படிப்புகளுக்கு தான் போனோம், மியூசிக்குன்னு சொல்லி போயிடல. அப்படி இருந்து நாங்கள் என்னுடைய அப்பா சில ஆசிரியர்கள்கிட்ட குறிப்பிட்டு கொண்டு விட்டார், போய் இதை படின்னு சொல்லி. அப்போ அதோட பிரயோசனம் என்னன்றது பிறகு தான் எங்களுக்கு விளங்கிச்சு. சரி, ஒரு இசை குடும்பத்தில் பிறந்தது, வரமா சாபமா? ஐயோ, இது ஒரு கடுமையான நாங்கள் விளையாட போன நேரத்தில் வந்து நீ வாப்புக்கு தான் போகணும்னு சொல்லி கொண்டே விட்டு இறக்கி கொண்டே விட்டுருவாங்க. சிலவனை வந்து இந்த வேலை வேற வேலை செய்ய வலிக்கிட்டு அதுக்குள்ளேயும் பிரகண்டம் வந்து அப்படி யோசிக்கல வந்து எப்பயாவது அப்படி என்ன நடந்திருக்குமே? இல்லை, அதில் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது சாபம்ன்றது எனக்கோ என்னுடைய சகோதரர்களுக்கோ அது சாபமாக இல்லை. அது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். வரம் இன்றைக்கு வரைக்கும் 1000 பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் தனிப்பட்ட வாழ்க்கையில். ஒரு தனி மனுஷனாக இசைக்கலைஞர்ன்றதுக்கு அப்பால் பட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறோம். சிலதுகள் சொல்ல முடியாது, சிலது திருப்பி நினைச்சு பார்க்குறதும் கஷ்டம். ஆனால் அந்த நேரம் எல்லாம் நாங்கள் சரியான இப்போ புட்டும் கனவாய் சாப்பிட்ட மாதிரி அந்த பிரச்சனையை அப்படியே வச்சு தூக்கி எறிஞ்சு போட்டு சோல் பண்ணிட்டு சாப்பிட்டு கையை கழுவிட்டு வலிக்கிற மாதிரி அப்படி நிறைய ஒரு இதான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த மியூசிக் எங்களுக்கு தந்திருக்கு. சரி, சிறு வயதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்குது, நீங்கள் சாப்பிடணும். சிறு வயதில் ஒரு கனவு இருக்குது. சில பேருக்கு என்னதான் வேறு ஒரு குடும்பம் இருந்தாலும் இப்போ வைத்தியர் மகன் வைத்தியரோட அவசியம் கிடையாது, ஒரு ஆசிரியருடைய மகன் ஆசிரியரோட அவசியம் கிடையாது. இப்படி ஒருத்தருக்கு வேறு கனவுகள் இருக்குது. உங்களுக்கு வேறு கனவுகள் இருந்ததா, அல்லது இசைதான் என்னுடைய வாழ்க்கை என்று நீங்கள் எப்பொழுது முடிவெடுத்தீர்கள்? உண்மையாக எனக்கு கிட்டத்தட்ட நான் யாழிந்து கல்லூரியினுடைய மாணவன், யாழிந்து ஆரம்ப பாடசாலையினுடைய மாணவன். யாழிந்து ஆரம்ப பாடசாலையில் நான் படிக்கல வந்து கிட்டத்தட்ட அங்கே யாருக்குமே என்ன தெரியாது. அதே மாதிரி தான் ஹிந்து காலேஜில் யாருக்குமே என்ன தெரியாது. நான் தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன், உபாதிபர் மகேந்திரன், எலி மகேந்திரன் என்று செல்லமாக சொல்கிறாங்க. அப்படி உப அதிபர்களாக இருந்தார்கள். சிலருக்கு தெரியும் நான் யாருண்டு. ஆனால் நான் 8ஆம் வகுப்புக்கு வந்ததுக்கு பிறகு நான் ஸ்கவுட்டிங்கில் இருந்தேன் நான். அப்போ அந்த டைமில் தான் எனக்கு எங்களுடைய பேர் ஜோகிரபி வடிவப்பேர் ஸ்ரீஸ்கந்தராஜா, மிஸ்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா வந்து பிரதி அதிபராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் அந்த நேரம் சாரண ஆசிரியராக இருந்தவர். அவருக்கு என்னுடைய விஷயங்களை அவர் ஒரு சாரண ஆசிரியராக இருக்கல, இப்படி ஒரு சாரண ஆசிரியர், ஒரு ஸ்கவுட், ஒரு பிள்ளைய, ஒரு சாரண பிள்ளையை இப்படி அறிஞ்சு கொள்றதுன்றதில் அவர் ஒரு நல்ல அனுபவம் உள்ளவரா. இப்போ அவர் எனக்கு கிட்டத்தட்ட 9ஆம் வகுப்பில் எனக்கு ஒரு ஹிந்து காலேஜில் ஒரு பெரிய ஒரு மெடல் ஒன்று நான் போடினோம். இசை கலை இளவல்னு சொல்லி ஒரு மெடல் ஒன்று தர்றேன். ஒரு வெள்ளி பதக்கம், யாழிந்து அன்னையினுடைய எம்பலம் பொறிக்கப்பட்ட உண்டு. அது போட்டதுக்கு பிறகு தான் எனக்கு நான் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 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 நிமிஷம், அந்த தருணம், அந்த நேரத்தில் இருந்து தான் நான் முடிவெடுத்தது இந்த துறைக்குள்ளே நான் போகிறதுக்கான அங்கீகாரம்
போகிறதுக்கான அனுமதி கிடைச்சி எனக்கு கிடைச்சிருக்கு. சரி, அப்பா கண்ணன் மாஸ்டர் அதை பற்றி பேசி ஆகணும். எல்லாருக்குமே இலகுவா எல்லா வாய்ப்புகளுமே கிடைச்சிடாது. சரியா கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல கடுமையான உழைப்பை போட்டு தான் மேலே வர வேண்டியிருக்கு. நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்து பார்த்தா உங்களுடைய அப்பா என்றதை தாண்டி கண்ணன் மாஸ்டர் எவ்வளவு இந்த துறையினுடைய உயரங்களுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன்? அவர் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கிறேன். அதாவது ஒரு இப்போ சட்டிக்குள்ள கனவாகற இருந்தால் தான் நான் வேலை எடுக்கலாம். இப்போ நாங்கள் வெறும் சட்டிக்குள்ள கனவாயோ விட்டையோ எடுக்கலாது. அப்படி கண்ணன் மாஸ்டர் தன்னுடைய சட்டிக்குள்ளே நிறைய தேடிக்கொண்டார். அதை மக்கள், தயாரிப்பாளர்கள், சக கலைஞர்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஒவ்வொருத்தரும் அகப்பையை போட்டு எடுக்கிறோம். இது நான் அவர்கிட்ட கண்ட ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதே போல் நான் இன்னும் 2 பேர்கிட்ட என்னுடைய எனக்கான முன்னுதாரணங்களாக நான் 3 பேரை வச்சிருந்தேன், இப்போவும் வச்சிருக்கிறேன். அதில் முதலாவது ஆள் கண்ணன் மாஸ்டர். அவர் நிறைய இரவு பகல் எந்த நேரம் வந்து இல்லை, தொடிக்கொண்டே இருப்பார். அந்த தேடல், அந்த அறிதல், அந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு அவர் தனக்குள்ளே உருவாக்கி கொள்வது, வேறு பல விஷயங்களை உருவாக்கி கொள்கிறார். அதை மக்களுக்குரிய வடிவத்தில் வெளிப்படுத்துகிறார். இப்போ இது அவர்கிட்ட நிறையவே இருந்தது. சரி, அதாவது என்ன கதை கேட்டாலுமே அந்த புட்டு கனவாயை தாண்டி உங்களுக்கு கதை போகுது. புட்டு எவ்வளோ பிடித்தமான உணவு? புட்டு உண்மையாக கிட்டத்தட்ட பிறந்ததிலிருந்தே சாப்பிட்ற ஒன்று புட்டும் ரஜிகரையும், புட்டும் கீரையும், புட்டும் சீனியும், புட்டும் சம்பளம், அது நிறைய வெரைட்டிஸ். ஒரு பொருள் இனி அதில் புட்டில் கணக்கு இருக்குது. சாக்கில் அவிச்ச புட்டு, அதுன்ற வாசமும் டேஸ்ட்டும் வேறு. உடவேக்கில் அவிச்ச புட்டு, வேட்டி துணியில் அவிச்ச புட்டு, மூங்கில் குழலில் அவிச்ச புட்டு, அலுமினிய குழலில் அவிச்ச புட்டு, நீத்துப்பட்டியில் அவிச்ச புட்டு, நிறைய இருக்குது. கோதம்பமா நாள்பட்ட கோதம்பாவில் அவிச்ச புட்டே உடனே வாசத்தில் சொல்லலாம். இந்த இசைத்துறையில தான் ஒரு பெரிய புட்டு சாப்பிட்றது, புட்டு செய்கிறதுல நுணுக்கங்கள் இருக்குது. இப்போ சொன்னீங்க அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்துக்கான்னு சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்க. சில வேளை ஒரு இசைப்பொழியோட உருவாக்குறதுக்காக இசையமைப்பில் நேரம் கடந்து எல்லா வேலையிலையும் விட்டுட்டு வெளியே ஒன்றையுமே பார்க்கல. அந்த துறைக்குள்ள இருந்துட்டா அதை மாத்திரம் தான் பார்க்கணும். உதவிக்கு யாருக்கு இருந்தாலும் வேறு வாய்ப்பே கிடையாது. அப்படி எவ்வளவு தூரம் அவருடைய முயற்சிகள் கூட கண்ணால் பார்த்த அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்பா? நான் இந்த இசைத்துறைக்குள்ளேயும் ஒளிப்பதிவு துறைக்குள்ளேயும் வாரத்துக்கு நீங்கள் கேட்குற கேள்வியும் ஒரு காரணமான ஒரு விஷயம். அவரால் இசையமைப்பாளராக இருக்கணும், ஒரு ஒளிப்பதிவுக்கான மேற்பார்வையாளராக இருக்கணும், கலைஞர்களை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு முகாமையாளராக இருக்கணும். அப்படி எங்களை பொறுத்த மட்டும் எங்களோட துறையில் இதுக்கெல்லாம் ஆக்கள் இல்லை அந்த காலத்தில். அப்போ ஒருவரே பல முகங்களோடு நிற்க வேண்டிய தேவை ஒன்று அவருக்கு இருந்தது. அப்போ இந்த கட்டத்தில் என்னுடைய 7வது வயசில் அவர் மெல்ல தன்னுடைய வேலைப்பளவை குறைக்கிறதுக்காக ஒளிப்பதிவு படிப்பு குழம்பக்கூடாதுன்றதுக்காக நான் அட்வான்ஸ் லெவல் காமர்ஸ் படித்தேன். இது என்ன, நான் ஒரு முகாமையாளராக ஒரு அக்கௌண்ட்டு நான் வந்திருப்பேன். நல்ல காலம் வேற இல்லை. சரி, அப்போ அதை குறைக்கிறதுக்காக இன்னும் அந்த ஒளிப்பதிவுக்குள்ளே கொண்டு போயிட்டு அவர் அந்த வேலைகளை செய்கிறார். வீட்டில் கனக சகோதரர்கள் அவை எல்லாரையும் பண்ணிட்டு உங்களையே அப்பா தேர்வு செய்தார்? இல்லை, அப்படி இல்லை. அவர் 4 பேரையுமே ஒவ்வொரு வகையில் திசை திருப்பி விட்டுருக்கிறார். இப்போ என்ன இசைத்துறையிலையும் ஒளிப்பதிவு துறைகளையும் விட்டுருக்கிறார். அதே போல் தம்பியும் அதை விரும்பி சாய் தர்ஷன் அதுக்குள்ளே வந்திருக்கிறார். இன்னும் எனக்கு அடுத்த மூத்த தங்கை அவள் நடனத்துறையிலையும் வயலின் இசைக்கலைஞராகவும் இருக்கிறாள். இளைய தங்கச்சி வீணத்துறைகளில் இருக்கிறாள். அதே போல் எல்லாருக்கும் வந்த மனைவிகளும் கணவன்களும் சங்கீதத்துடைய தொடர்புள்ளார்கள். இப்போ என்னுடைய மனைவி நாடகத்துறைகளில் ஈடுபட்டிருக்கிறார். மூத்த தங்கச்சியோட கணவன் ஒரு மிருதங்க இசைக்கலைஞர். இளைய தங்கச்சியோட கணவர் அவர் ஒரு வாய்ப்பாட்டு இசைக்கலைஞர். அவர் தென்னிந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர். இப்போ இப்படி எல்லாருமே
வீட்டுக்காரரை வச்சு ஒரு கச்சேரி நடத்தி ஒலி இருக்குது, பாடுறதுக்கு இருக்குது, பக்கவாத்தியம் இருக்குது, பிரச்சனையே இல்லை. இது தானாகவே நடந்ததா இல்லாட்டி நீங்களே தேடிக்கொண்டு அவர்? இது தானாகவே அந்த எல்லாற்ற மனநிலையும் அந்த ஒருமுகப்படுத்தப்பட்டிருந்தது சின்ன வயசுல இருந்து. அது அப்பாவுக்களால் தான் வந்திருக்கு. அப்பா பாண்டி அப்பா அவள் அப்படி வந்ததாலே இயல்பாகவே இப்போ அங்கே வர்றாக்களும் எல்லாருமே அதோட சம்மந்தப்பட்டாங்களாக இருக்கணும். அப்போ அப்படியே இருக்கிற அந்த இணைப்புகள் அப்படியே தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கீங்கள ஒரு இயல்பான ஒரு இணைப்பு. ஒத்ததுகளை சேர்த்து கொண்டு இப்போ புட்டுங்கணவாயும் செய்கிற மாதிரி சரி இப்படியே போய் கொண்டிருக்குது. அப்போ ஈழத்து இசை மரபில் வந்து ஆரம்பத்தில் அப்படித்தான் தொடங்கினவர். நீங்கள் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளோ திரைப்படங்களோ அல்லது அப்படியான விஷயங்களோ ஆரம்பிச்சிடக்கூடிய பயணம். உண்மையில் கண்ணன் மாஸ்டர் என்ற ஒரு பேரை வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போனது நம்முடையவர்கள் அடையாளம் காட்டக்கூடிய சில விஷயங்கள். திறமையானவர்களை நம்முடையவர்கள் அடையாளம் காண்பதை கூட வேறு யாரும் கண்டிருக்க முடியாது. இந்த ஈழத்து பாடல்களுக்கு இசையமைக்கிற அந்த சந்தர்ப்பம் எப்படி வந்துச்சுது? உங்களுக்கு கண்ணால் பார்த்த அந்த அனுபவம் எப்படி இருந்தது? எனக்கு அது மிக சின்ன வயசு. அப்போ எனக்கு அந்த பாடல்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அந்தளவுக்கு அறிவில்லாத காலம், கிட்டத்தட்ட 5-6 வயசு. எல்லாம் எனக்கு பாட்டாக தான் தெரியும். ஆனால் குறித்த ஒரு காலத்துக்கு பிறகு ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கிறத நான் மெல்ல உணர துவங்கிட்டேன். ஏன் இந்த பாட்டு இப்படி இருக்குது, இந்த மியூசிக் இதுகளை இப்படி இருக்குது, இந்த பாட்டு ஏன் இப்படி இருக்குது. அப்போ இது நான் எங்களோட அப்பாவோட இருக்கிற என்னட்ட அப்பா எனக்கு வந்து அந்த நேரத்தில் அப்பாவோட கதைக்க பயம் அடிச்சு விட்டுருவார். ஒரு நாள் அப்பா எனக்கு அடிக்கல, ஒரே ஒரு கா மட்டும்தான் எனக்கு அடித்தவர். எதுக்காக? தப்பவங்களுக்கு படி கொளுத்துனாங்க. இல்லை, தப்பவங்களுக்கு படி கொளுத்துறது பிரச்சனை இல்லை. என்னுடைய தங்கச்சியையும் தங்கச்சியின் சிநேகித பிள்ளையும் வந்திருந்தவன். அப்போ படி கொளுத்தேக்கல நான் என்ன செய்தேன், மேலே அந்த படின்ற கட்டு இருக்கு தானே, கட்டை கலட்டி போட்டு தங்கச்சியின் சிநேகித பிள்ளைக்கும் எனக்கு அப்போ ஒரு 9-10 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சன் காட்டுறதுக்காக அதை கலட்டி போட்டு திரியெல்லாம் உறைஞ்சி போட்டு விறகு கட்டையில் கொளுத்தி பிடிக்க அது வெடிக்காது. அந்த டைம் வெடிக்காது, பூந்திரி மாதிரி சீரும். அது திடீரென்னு உள்ளுக்குள்ளே கணக்க மறந்து இருக்குது போல இருக்குது, கூட சீறிட்டுது. சீறினோடனே நான் கையை விட்டோன்னா அது இப்படி சுழண்டு போய் அந்த தங்கச்சி இந்த சிநேகித பிள்ளை இந்த பாவாடையில் போய் விழுந்து பாவாடை ஓட்டையாக போயிடுச்சு கீழே. இவர் வகுப்படுத்துன்றிருந்தவர் பார்த்தார். இப்படி பார்த்துட்டு விட்டு கதையுமிட்ட மெல்ல எழும்பி வந்து பட்டாரன்ற அடிப்படை அறியல. நான் ஒன்றும் கதைக்கல, நான் செய்தது பிள்ளைதானே. அப்படியே எழும்பி குச்சினிக்கு ஓடிட்டேன். இதுதான் நான் அப்பாட்ட வேண்டின வீரமிகு அடி, முதல். சரி, அந்த பாடல்களுக்குள்ளான வித்தியாசத்தை சொன்னீங்க. அந்த பிறகு இசையமைச்சிடக்கூடிய அந்த தாளம் எப்படி இருந்தது? இவருடைய பாணியப்பவும் தனிச்சிருக்கும். பரோக் சாமி மாஸ்டர், முத்துசாமி மாஸ்டர், இப்படி நிறைய பேர் இருக்கிறோம் ஈழத்து பாடல்கள் செய்தாக்கள். அவையோடையெல்லாம் இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறார். ஆனால் இவருடைய பாடல்களில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சுவை, அந்த ஸ்வரங்களை கையாளுற விதம், ஸ்வரங்களை அமைக்கிற விதம், அதிலே முக்கியமாக தமிழ் சந்தங்கள், ஓசைகள், ஒலிகள், அதை வந்து இசைக்கேற்ற மாதிரி எங்கே பிரிக்கிறது, எங்கே சேர்க்கிறது, எப்படி நீட்டுறது என்ற ஒரு விஷயத்தில் மற்ற எல்லாரையும் விட இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு தன்மை ஒன்று இருக்கும். நாடகத்துறையில் வசன கவிதைகள் இப்படியான விஷயங்களுக்கு இசையமைக்க முடியுமென்றதை நிரூபித்தவரும் இவர் தான். ஒரு சாதாரண வசனத்தை கூட சில வேளையில் இவர் பாட்டாக்கி இருப்பார். ஒரு நாடகத்தில் ஒரு சில பாத்திரங்கள் பேசுகிற வசனம் இருக்குத்தானே, இப்போ நாங்கள் கதைக்கிற கதையை கூட சில வேளையில் இவர் பாட்டாக்குவார். ஆனால் பலரால் அது இயலாது. ஏன்னா இது பாட்டு போல இல்லை, ஒரு ஒழுங்கரே இல்லை, ஒரு சந்தத்துக்குள்ளே இல்லை, ஒரு ஓசை இல்லை, ஒரு நயம் இல்லை, ஒலி கோர்வை பிழைக்குது. இவருக்கு அதெல்லாம் கிடையாது. இவருக்கு எந்த விதமான தடையும் இல்லை. நானே பல இடத்துல பார்த்து வியந்திருக்கிறேன். கவிஞர்கள் கூட, யாழ்ப்பாணத்தில் உள்ள கணக்க பாடல் ஆசிரியர்கள் கவிஞர்கள் கூட சொல்லுவினோம், கண்ணன் மாஸ்டராண்டா பாட்டில் சரிவுள்ள பார்க்குறதுக்கு நாங்கள் வர தேவையில்லைன்னு. முரளி நிற்கிதுன்னு சொல்லிச்சுன்னா சரிவுள்ள பார்க்குறதுக்கு நாங்கள் வர தேவையில்லை, அதை அவையே பார்ப்பினவங்க. அப்படி ஒரு இது ஒன்று இருக்குது. அது எல்லாருக்கும் அமையாது.
சரி, இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கிறீர்கள். அதிலே உங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்த முதல் மேடை ஞாபகம் இருக்கிறதா? எனக்கு அங்கீகாரம் கிடைத்த முதல் மேடை என்று பார்த்தால் எனக்கு நாடகத்துறைக்குள்ள ஒரு வகையான அங்கீகாரம் இருக்குது. நாடகத்தில் ஒரு இசையை அமைக்கிறது, அது குழந்தை சண்முகலிங்கத்துக்களால் கிடைச்சது. அதே போல் நான் ஒரு நாடக நடிகனாக எனக்கு ஒரு அங்கீகாரம் தந்ததும் குழந்தை சண்முகலிங்கம். ஒரு கூத்துக்கலைஞனாக எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வந்தது தந்தது பேராசிரியர் மௌனகுரு, அடுத்தது பெர்க்மன், அமரர் பெர்க்மன் ஜெயராஜா. இசையை பொறுத்த மட்டும் என்னை கொண்டே ஒரு ஒளிப்பதிவு துறைக்குள்ளே கொண்டு வந்து இசை குழுக்கள் என்ற ஒரு துறைக்குள்ளே கொண்டு வந்து அந்த அங்கீகாரத்தை தந்தது அப்பா கண்ணன் மாஸ்டர். இப்படி ஒரு பல்வேறுபட்ட தளங்கள் எனக்கு ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் கிடைச்சிருக்கு. அப்போ அது பல்வகைப்பட்ட அனுபவங்களை கொண்டு வந்து வந்திருக்கு. சரி, கோபாலகிருஷ்ணன் எப்படி இருக்கிறதா, கண்ணன் மாஸ்டர் எப்படி இருக்கிறதா? கண்ணன் மாஸ்டரை தான் பிடிக்கும். கோபாலகிருஷ்ணனும் ஒன்றும் இல்லை, சத்தியனும் ஒன்றும் இல்லை. கண்ணனும் முரளிகிட்டே தான் எல்லாமே இருக்கு. சரி, அதாவது பல்வேறுபட்ட துறைகளில் இருக்குது. குறிப்பாக இந்த கலைகளிலேயே நாடகத்துறை, நடிப்பண்றீங்க, இசைத்துறை, ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு துறை. உங்களுக்கு எதுவாக இருக்க பிடிக்கும்? கலைத்துறையை பொறுத்த மட்டும் வந்து இப்படித்தான் இருக்கணுமென்று இல்லை. அது வந்து ஒரு அதுக்குள்ளே இருந்தாலே காண முடியும். அதுக்குள்ளே இருக்கலாம். ஒரு கலைத்துறைக்குள்ளே இருக்கிறது வந்து இப்படித்தான் இருக்க வேணுமென்னு ரிஜிட் ஒரு 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 இறுக்கமான கட்டமைப்புக்குள்ளே இருப்பவர் கலைஞர் இல்லை. அவர் பயிற்றப்பட்டவர். அவர் அதை மட்டும்தான் செய்வார். திரவத்தன்மை, கலை என்பது திரவத்தன்மை. அது நெகிழும், வளையும், ஓடும், உருளும், பிறலும், பாயும், சீரும், எல்லாம் செய்யும். அப்போ அந்த திரவத்தன்மை ஒரு கலைஞனுக்கு இருக்கணும். இருந்தால் தான் அவன் அந்த இடத்துல எந்த விஷயத்தை எப்படி வெளிப்படுத்த வேணுமன்றதை அவனால் செய்யலும். ஆகவே கலைக்குள்ளே இப்படித்தான் இருக்கணும்ன்றது இல்லை. நெகிழ்வுத்தன்மை, மாற்றம் கட்டாயம் இருக்கும். சரி, இப்பவும் பரபரப்பாக தான் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. அப்பா அன்றைக்கு எப்படி ஓடினாரோ அதே மாதிரி இன்றைக்கு முரளி என்ன ஓடிக்கொண்டிருக்கார். அந்த கால அந்த அனுபவங்கள், அந்த ஞாபகங்கள் எப்படி எப்படி இசை நிகழ்ச்சிகள், குறிப்பாக கடன் கோஷ்டின்றது அந்த காலத்தில் பிரபலமான உங்களையும் கொண்டு போயிருப்பார், இல்லை நீங்களும் போயிருப்பீங்கள். அப்பா எவ்வளவு பரபரப்பாக இயங்கினார், நீங்கள் எவ்வளவு பரபரப்பாக இப்போ இயங்குறீங்க? அவை இயங்கின அளவுக்கு இப்போ நாங்கள் இல்லை. என்னென்ன சொல்லிட்டேன்னா அந்த அந்த காலம் ஒன்று மாறிட்டுது. அவைக்கு வந்து பகல் 2 நிகழ்ச்சி இருக்கும், காலமே ஒரு நிகழ்ச்சி இருக்கும், பின்னேரம் ஒரு நிகழ்ச்சி இருக்கும். ஒரே நாளில் அந்தாண்டு இரவே 3 நிகழ்ச்சி இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 5 நிகழ்ச்சி இருக்கும். நான் பார்த்துருக்குறேன். எப்படி அவ்வளோத்தையும் சரியாக கணக்கிட்டு செய்து முடிச்சுச்சு அவைகள்கிட்ட அந்த அந்த டீம் ஒர்க் உண்மையாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு முகாமைத்துவம். ஒரு கொஞ்சம் பேரை இணைச்சி ஒரு டீமாக இயங்குறது, ஒத்துழைக்கிறது, ஒத்துழைப்பை கொடுக்கறது, ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்கிறது, 2மே இருக்கும் அதுக்குள்ளே. இது அவைகள்கிட்ட இருக்குது. உடையாமல் மிக நீண்ட கால வருஷம் உரையாக்கள் எப்படி வேலை செய்ய முடிஞ்சுது. அது இசைத்துறை, கலைத்துறைக்குள்ளே இருந்து கொண்டு கலைத்துறைக்குள்ளே, அதுவும் புகழ் என்ற ஒரு குடைக்கு கீழே இருந்து கொண்டு எப்படி இருக்க முடிஞ்சுது. அதுக்குள்ளே இருந்த அர்ப்பணிப்பு என்ன. உண்மையாக இப்போ அதெல்லாம் குறைவு. சரி, முரளி அண்ணாவோட நிறைய விஷயங்கள் கடன் மாதம் சம்பந்தமாகவும் பல்வேறுபட்ட விஷயங்கள் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் சரி இடைவேளை.